தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே வாழைத்தோட்டம் கிராமத்தில் 3500க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இக்கிராமத்திற்கு செல்லும் பிரதான நுழைவு வாயிலில் உள்ள ரயில்வே தரைப்பாலம் மிகவும் தாழ்வாகவும் குறுகியதாகவும் உள்ளதால் கடந்த 60 ஆண்டுகளாக கனரக வாகனங்கள் ஊருக்குள் வர வேண்டும் என்றால் 8 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டியுள்ளது. மேலும் அவசர காலங்களில் மருத்துவமனைக்கு செல்ல 108 ஆம்புலன்ஸ், தீயணைப்பு வாகனங்கள் வர வழி இல்லாததால் உயிர் பலி ஏற்பட்டு வருவதாக அக்கிராம மக்கள் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் கடந்த 60 ஆண்டுகளாக பல்வேறு அவதிகளை சந்தித்து வரும் அப்பகுதி மக்கள் வருகின்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்க முடிவு செய்து பேனர் அடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பாலக்கோடு வட்டாட்சியர் ஆறுமுகம் சமாதானம் செய்ததில் உடன்பாடு ஏற்படாததால் கிராம மக்கள் தீர்வு கிடைக்கவில்லை என்றால் ரயில் மறியல் போராட்டம் நடத்தப் போவதாக தெரிவித்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. எங்களுக்கு ஒரு 67 ஆண்டு காலமா எங்களுக்கு வழிபாதை இல்லை, ஆம்புலன்ஸ் வரதுக்கு வழி இல்லை, ஹாஸ்பிட்டல் அர்ஜென்ட்டாக போகிறதுக்கு வழி இல்லை, ஒரு தீயணைப்பு வண்டி வரதுக்கு வழி இல்லை. இதில் மக்கள் சிறுமையாக இருக்குதுங்க. எந்த அரசியல்வாதி வந்தாலும் அப்போ இனிமையாக பேசிட்டு போகிற அதோடய இருக்காங்க. எந்த உதவி எங்களுக்கு பண்ணாத அப்போ மட்டும் பேசிட்டு தப்பிச்சுட்டு போயிடுறாங்க. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த ராயர்பாளையம் அபிராமி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் சரண். இவர் தருமபுரி சட்டக்கல்லூரியில் 4ஆம் ஆண்டு படித்து வந்தார். இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சரணுக்கு ஏற்பட்ட திடீர் உடல்நலக்குறைவின் காரணமாக கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தபோது அவருக்கு டெங்கு காய்ச்சல் இருப்பது உறுதி செய்யப்பட்டது. தொடர்ந்து தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த அவர் நேற்று நள்ளிரவு சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த நிலையில் பல்லடம் நகராட்சி நிர்வாகம், மாவட்ட சுகாதாரத்துறையினர் கொசு மருந்து தெளித்து டெங்கு காய்ச்சல் பரவாமல் தடுக்க வழிவகை செய்து தர வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் மேல் விஷாரத்தில் உள்ள இஸ்லாமிய ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் மாநில அளவிலான சிலம்ப போட்டியினை தமிழக கைத்தறி துணிநூல் துறை அமைச்சர் காந்தி தொடங்கி வைத்தார். தொடர்ந்து மாநில அளவிலான கேரம் போட்டியினையும் தொடங்கி வைத்தார். 14, 17 மற்றும் 19 வயதுக்குட்பட்டவர்கள் என 3 பிரிவுகளாக போட்டிகள் நடைபெற்ற நிலையில் தமிழகத்தின் பல மாவட்டங்களிலிருந்து பள்ளி மாணவ மாணவிகள் ஏராளமானோர் கலந்து கொண்ட நிலையில் போட்டியின் இறுதியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. சென்னை திருவொற்றியூர் பகுதியில் போதைப்பொருள் விற்பனை செய்வதாக வண்ணாரப்பேட்டை துணை கமிஷனர் சக்திவேல் மற்றும் தனிப்படை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து போலீசார் சோதனையின் போது பட்டினத்தார் கோவில் அருகே சந்தேகப்படும்படியாக நின்று கொண்டிருந்த ராஜா, தனுஷ், வேல் அகமது, யாசின் ஆகிய 4 வாலிபர்களை பிடித்து விசாரித்த போது இருசக்கர வாகனத்தில் 4 கிலோ 800 கிராம் எடை கொண்ட மெத்தபட்டமன் என்ற போதைப்பொருள் மறைத்து வைத்திருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து போதைப்பொருள் மற்றும் ஒரு பெரிய கத்தி, 2 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்த திருவொற்றியூர் போலீசார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து 4 பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தருமபுரி அருகே எட்டிமரத்துப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் சிவபிரகாசம். இவரது வீட்டின் அருகே வசித்து வருபவர் வெங்கடேஷ். இந்த நிலையில் இவர்கள் வசிக்கும் தெருவில் புதிதாக சாக்கடை கால்வாய் அமைப்பதில் கடந்த சில நாட்களாக இருவருக்கும் ஏற்பட்ட பிரச்சனையால் இன்று அதிக மதிப்புதையில் இருந்த வெங்கடேஷ் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் சிவபிரகாசத்தை இருமுறை கத்தியால் குத்தியுள்ளார். இதில் படுகாயமடைந்த அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார். இறந்து போன சிவபிரகாசத்திற்கு திருமணமாகி 2 மகள்கள் உள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக மதிகோன்பாளையம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதற்கிடையில் தலைமறைவாகியுள்ள வெங்கடேஷை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என கூறி உயிரிழந்த சிவபிரகாசத்தின் உறவினர்கள் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் போலீசாரின் பேச்சுவார்த்தைக்கு பிறகு சாலை மறியலை கைவிட்டு சென்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.